ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, புதிய நாள் புதிய நம்பிக்கை, நியூ டே நியூ ஹோப் டெய்லி டிவோஷன் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இந்த பரிசுத்தமான ஓய்வினால் ஒவ்வொரு வாரமும் ஆவியானவர் அநேக ஆலோசனைகள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் கொடுக்கிற ஆலோசனை என்ன? 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும்போது ஒரு ஆலோசனை சொல்றாரு. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதா. வாழ்க்கையில் பண அவசியம். பணம் இல்லாமல் நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஈவன் ஊழியம் செய்யணும் பணம் அவசியம். இப்போ நான் பிரசங்கிக்கிறது யூடியூப்பில் வருது, யூடியூப்பில் அப்லோட் பண்ணால் இதுக்கு வேண்டிய பணங்கள் அவசியம் இருக்குது தெய்வ பிள்ளைகளை. ஆனால் அதே ஒரு பெரிய ஆசையாக மாறிடக்கூடாது. பண ஆசை சிலருக்கெல்லாம் எப்போ பார்த்தாலும் பணம் 24 மணி நேரம் உழைச்சிட்டு இருப்பாங்க. 24 மணி நேரம் பணத்தை சம்பாதிக்கணும். பணத்து மேலே ஒரு மோகம் இருக்கும். தெய்வ பிள்ளைகளை எப்படினாலும் சம்பாதிக்கணும், அப்படி இருக்கணும். ஆனால் வசனம் என்ன சொல்லுதுன்னா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாம். ரூட்டு எதுனாலுமே அதுதானா. அதோட இன்னொன்று பரிதாபமான ஒரு காரியம் அங்கே அடுத்த பகுதி சொல்லுகிறது. சிலர், அது எல்லாரும் கிடையாது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி. தெய்வ பிள்ளைகள் 2 காரியங்கள் மிக அருமையாக பவுல் சொல்லுகிறார். இச்சித்து, அது மேலே ஒரு மோகம், ஒரு ஆசை, இச்சை. எப்போ பார்த்தாலும் பணம். ஆமே, வாழ்க்கையே பணம் மோகம். அது மேலே இச்சித்ததுனால என்ன ஆகுதுனாக்கா விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறாங்களே. இப்போ எனக்கு ஒரு தேவை இருக்குது, நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்குள்ள ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே இந்த தேவை இருக்குது, ஆண்டவரே எனக்கு ஒரு கேமரா வேணும், எனக்கு ஒரு மைக்கு வேணும் அப்படின்னு கர்த்தரை சார்ந்திருப்போம். ஆனால் அந்த பணத்தை சார்ந்திருக்கணும்னா நம்ம மேலே இருக்கிற அந்த விசுவாசம் இல்லாமல் போயிடும். என் பணத்தில் இதை சாதிச்சிருவேன். தெய்வ பிள்ளையில பொண்ணு வெளியே கர்த்தருடையது. ஆமே, அவர் கொடுத்தா தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கி நிறைய பேருடைய பணத்தை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி போகிறாங்க. எவ்வளோ பரிதாபமான சூழ்நிலை பாருங்கள். தெய்வ பிள்ளையில இங்கே சொல்லப்பட்டிருக்கு, அவங்கள தங்களை உருவி குத்து கொள்ளுகிறாங்களாம். அது தெரியுறதில்ல, அந்த சீரியஸ்னஸ் தெரியுறதில்ல. இன்றைக்கி விசுவாச வாழ்க்கையின் அருமை தெரியுறதில்ல. இன்றைக்கி நிறைய பேருக்குள்ள, நிறைய விசுவாசிகளுக்குள்ள எப்படியாப்பட்ட ஒரு மோகம், இச்சை காணப்படுகிறான் பார்க்குறோம். தெய்வ பிள்ளையில பணம் அவசியம், ஆனால் அதுவே எனக்கு ஒரு இச்சையாய் மாறிடக்கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் அருமையான ஒரு சம்பவம் இருக்குது. மத்தேயு சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். பாருங்க, நல்ல ஒரு கேள்வி கேட்குறான். யாருக்கெல்லாம்? ஆண்டவர்களை. ரைட் பர்சனிடம் ரைட் கொஸ்டினை கேட்குறோம். நல்ல போதகரத்தில் நல்ல கேள்வி. ஆண்டவர் நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ளணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அழகாக சொல்வார், நீ என்ன பண்ணனாக்கா கற்பனைகளை கைக்கொள்ளு என்று சரியான பதில் வருகிறது. ஆனால் பாருங்கள், அதான் என் சின்ன வயசுலேருந்து செஞ்சுட்டு இருக்கிற ஆண்டவர். ஆனால் நீ இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, நீ உனக்கு உள்ளதை விற்று தரித்திருக்கு கூடன்னு ஆண்டவர் சொல்வார். அதை செய்ய அவனுக்கு மனம் இல்லாமல் போயிட்டு. அதே மத்தேயு 19:22 கூட வாசிக்க கேட்போம். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்ட பொழுது துக்கம் அடைந்தவனாய் போய்விட்டான். பாருங்க, மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடினா அவன் பெரிய ஐஸ்வர்யவன். அதனால பணம் எப்போவுமே அவன் மைண்ட் செட்டப்பெல்லாம் அதுதான் இருந்தது. அவன் நித்திய ஜீவனை எழுந்துட்டான். தேவப்பிள்ளைன, நான் மரித்த பிறகு எங்கே போகிறோம்? இந்த பணம் எங்கே போகிறது? மண்ணோடு மண்ணாய் போகிறது அல்லவா? இன்னைக்கு அழியாத அந்த நித்திய ஜீவன் இந்த ஆஸ்திக்காக, இந்த பணத்துக்காக எழுந்து போகிறான். தெய்வப்பிள்ளையில் நமக்கு பணம் அவசியம், ஆனால் அது நமக்கு இச்சையாய் மாறாதபடிக்கு நம்ம ஜாக்கிரதையாக காத்தணும். நான் இச்சைக்குள்ளே போனேன்னா என் விசுவாசத்தை விட்டு நான் வழுகி போயிடுவேன். அல்லேலூயா. அப்போ பணாசை எல்லா தீமைக்கு வேறாக இருக்குது. நம்ம பணத்து மேலே இச்சையே போகாமல், பொருள்கள் மேலே இச்சிக்காமல், உலகத்து மேலே இச்சிக்காமல் கர்த்தரை சார்ந்து வாழும்போது நாம் விசுவாச வீரர்களாய் காணப்படுவோம். கண்களை முடி நான் ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறேன். யா ஆண்டவரே, உமக்கு இந்த நாளில் எனக்கு கொடுத்த நல்ல ஆலோசனைக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆண்டவரே, பண ஆசை எல்லா
தீமைக்கும் வேறப்பா. நாங்கள் தீமை செய்யாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக்கொள்ளும், விசுவாசத்தை விட்டு விலகாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் சின்ன பல அன்னன்னைக்குடைய காரியங்களை அற்புதங்களுமாய் சந்திக்கிற கர்த்தர். ஆண்டவரே மக்களை ஆசீர்வதித்து தங்களை அந்த இந்த காரியத்தில் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள உதவிச்சு கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பணத்து மேலே இச்சையே இல்லாமல் கர்த்தரை சார்ந்து வாழ்வோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். God bless you.